பொதுவாக மரணம் அல்லது அதற்கு பிறகான சொத்து பிரிவினை அப்படின்னு பேச ஆரம்பித்தாலே அங்கே ஒரு விதமான இறுக்கம் வந்துவிடும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு தயக்கம் இருக்கும் நமக்கு. உண்மைதான். அதாவது நீதிமன்ற படிக்கட்டுகள், பல வருடங்களாக இழுத்தடிக்கும் சட்ட போராட்டங்கள், அப்புறம் பேசாம பிரிந்து போகும் உடன்பிறப்புகள், இதுதான் பெரும்பாலும் நம் நினைவுக்கு வரும். குடும்பங்களில் நடக்கும் மிகப்பெரிய சண்டைகளுக்கு ஆணிவேராக இருப்பதும் இந்த சொத்து விவகாரங்கள் தான். ரொம்ப கரெக்ட். ஆனால் இந்த மொத்த குழப்பத்தையும் முன்கூட்டியே தடுத்து எந்த தரப்புக்கும் அநீதி இழைக்கப்படாமல் மிக தெளிவான ஒரு நியாயமான கட்டமைப்பை உருவாக்கும் ஒரு சட்டம் இருந்தால் எப்படி இருக்கும்? அது உண்மையிலே ஒரு வரப்பிரசாதமாகத்தான் இருக்கும். அதிலும் அந்த சட்டம் வெறும் எண்களைப் பற்றியோ கணக்குகளைப் பற்றியோ மட்டும் பேசாம மனித உணர்வுகளையும் சமூக அறத்தையும் சேர்த்தே பேசினால், இன்று நம்மிடம் இருக்கும் ஆதாரங்கள் அப்படி ஒரு சட்டமான வசியத், அதாவது இஸ்லாமிய மரண சாசனத்தை பற்றிதான் விரிவாக பேசுகின்றன. வசியத், இது ரொம்ப ஆழமான ஒரு தலைப்பு. ஆமாம். இந்த ஆதாரங்களை வாசிக்கும்போது எனக்கு தோன்றிய முதல் எண்ணம் என்னவென்றால், மரணம் போன்ற ஒரு இருண்ட விஷயத்தை கூட எவ்வளவு நடைமுறை சாத்தியத்தோடு அணுக முடியும் என்பதுதான். உங்களுக்கும் அப்படிதான் தோன்றியதா? கண்டிப்பாக. அதாவது மரணம் என்பது நாம் எல்லோரும் தவிர்க்க நினைக்கும் ஒரு நிதர்சனம். ஆனால் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் விட்டு செல்லும் பொருளாதார தடயங்கள் இருக்கிறதே. ஆமாம், அந்த சொத்துகள். சரிதான். அது வாழும் மனிதர்களின் வாழ்க்கையில் பெரிய புயலையே உருவாக்கி விடுகின்றன. அதை எப்படி உணர்வுபூர்வமாகவும் அதே சமயம் மிக துல்லியமான சட்ட வரம்புகளோடும் கையாளுவது என்பதற்கு இந்த வசியத் சட்டம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நம்மிடம் இருக்கும் இந்த மூலக்கட்டுரைகளை அலசும்போது இது வெறும் சொத்தை பிரித்து தரும் ஒரு கையேடு மட்டுமல்ல, மனித மனதின் பேராசைகளுக்கும் பாசத்துக்கும் போடப்பட்ட ஒரு கடிவாளம் என்பது மிக தெளிவாக புரிகிறது. ஒரு கடிவாளம், ரொம்ப அழுத்தமான வார்த்தை இது. அதாவது வசியத் என்றால் வழக்கமான உயில் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். நிறைய பேர் அப்படித்தான் நினைப்பார்கள். ஒரு வெள்ளைத்தாளில் எனக்கு பிறகு என் சொத்து யாருக்கு சேர வேண்டும் என்று எழுதி வைக்கும் ஒரு சாதாரண ஆவணம், இதுதானே உயில். ஆனால் இந்த ஆதாரங்களை பார்த்தால் இதில் நாம் யாருக்கு எழுதலாம், யாருக்கு கண்டிப்பாக எழுதக்கூடாது என்று மிகப்பெரிய நிபந்தனைகள் இருப்பதாக சொல்கின்றன. ஆமாம், மிக முக்கியமான நிபந்தனைகள் இருக்கின்றன. அப்போ சாதாரண உயிலுக்கும் இந்த வசியத்திற்கும் உள்ள அந்த அடிப்படை வித்தியாசம் என்ன? அதை முதலில் தெளிவுபடுத்தி விடலாமா? கண்டிப்பாக. வசியத் என்பதும் ஒருவர் இறப்பதற்கு முன் அல்லது இறக்கும் தருவாயில் எழுதி வைக்கும் ஒரு மரண சாசனம்தான். ஆனால் மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், இது வாரிசுரிமை சட்டத்தின்படி நேரடியாக சொத்து கிடைக்காதவர்களுக்காக எழுதப்படுவது. ஓ, நேரடியாக சொத்து கிடைக்காதவர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அதாவது இஸ்லாமிய சட்டப்படி வாரிசுகளாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? பிள்ளைகள், பெற்றோர், கணவன் அல்லது மனைவி, இவர்களுக்கு இந்த வசியத்தை எழுத முடியாது. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதே. என் சொந்த பிள்ளைகளுக்கோ என் மனைவிக்கோ நான் இந்த வசியத்தின் மூலம் எந்த சொத்தையும் எழுதி வைக்க முடியாதா? முடியாது. அதுதான் சட்டத்தின் அடிப்படை. எனக்கு பிறகு என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது மனித இயல்புதானே. அதையே இந்த சட்டம் தடுக்கிறது. அந்த இயல்பான சிந்தனையை இஸ்லாம் தடுக்கவில்லை. மாறாக அதை வேறு ஒரு சட்டத்தின் மூலம் முன்கூட்டியே உறுதி செய்து விடுகிறது. அதை பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக பேச வேண்டும். ஆனால் அதற்கு முன் சொல்லுங்க. இந்த வசியத் சட்டத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய உளவியல் அதிர்ச்சியை நாம் பார்த்தாக வேண்டும். வசியத் எழுதுவதற்கான கால அவகாசம் என்ன தெரியுமா? கால அவகாசமா? பொதுவாக வயதான காலத்தில் நிதானமாக எழுதுவதுதானே வழக்கம். அங்கேதான் விஷயமே இருக்கிறது. ஒருவரிடம் வசியத் செய்யத்தக்க அளவில் பொருள் வளம் இருந்தால் அந்த பொருள் அவருக்கு கிடைத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் அவர் தனது வசியத்தை எழுதி முடித்துவிட வேண்டும். 2 அல்லது 3 நாட்களுக்குள்? ஆமாம், நபிகள் நாயகம் அவர்கள் மிக தீர்க்கமாக இதை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற பிரதான ஹதீஸ் நூல்களில் இது மிக தெளிவாக பதிவாகியிருக்கிறது. இது கேட்பதற்கே மிக அவசரமாக தெரிகிறதே. பொதுவாக உயில் என்றாலே ஒரு 60-70 வயதுக்கு மேல் நாற்காலியில் சாய்ந்து கொண்டு நிதானமாக யோசித்து எழுத வேண்டிய ஒன்று என்றுதானே நாம் திரைப்படங்களிலும் சமூகத்திலும் பார்த்திருக்கிறோம். உண்மைதான், அதுதான் பொதுவான மனநிலை. இங்கே என்னவென்றால் வெறும் 2 இரவுகள்தான் அவகாசம் என்று சொல்கிறார்கள். இது பார்ப்பதற்கு பேரிடர் காலங்களில் நாம் எப்போதும் தயாராக வைத்திருக்கும் ஒரு அவசர கால பையை, அதாவது அந்த கோ பேக் என்று சொல்வார்களே, அதை நினைவூட்டுகிறது. அருமையான ஒப்பீடு.
அதாவது ஒரு நிலநடுக்கமோ புயலோ வந்தால் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற நாம் சில அத்தியாவசிய பொருட்களை ஒரு பையில் எடுத்து வைத்திருப்போமே, அதுபோல இது ஒரு நிதி சம்பந்தப்பட்ட கோபேக் மாதிரி தெரிகிறது. அந்த ஒப்பீடு மிக துல்லியமானது. ஒரு அவசர கால பையை நாம் ஏன் முன்கூட்டியே தயார் செய்கிறோம்? ஏனென்றால் ஆபத்து எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆமாம், வந்த பிறகு தேட முடியாது. அதைப் போலத்தான் மரணமும். இன்னும் நான் இளமையாகத்தானே இருக்கிறேன், அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம், அல்லது பிள்ளைகளெல்லாம் செட்டிலான பிறகு நிதானமாக எழுதி வைக்கலாம் என்று தள்ளி போடும் மனப்பான்மை இருக்கிறது இல்லையா? நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மனப்பான்மையை இந்த 2 நாள் கெடு சுக்குநூறாக உடைக்கிறது. இதை கேட்ட இப்னு உமர் என்ற ஒரு நபித்தோழர் எந்த சொல்கிறார் என்பதை நம் ஆதாரங்களில் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார்? இந்த அறிவுரையை கேட்ட பின்னர் எனது வசியத்தை நான் எழுதி வைத்து விட்டேன். அதை எழுதி வைக்காமல் ஒரு இரவு கூட என் வாழ்வில் கழித்ததில்லை என்கிறார். அடா, ஒரு இரவு கூட கழித்ததில்லையா? ஆமாம், ஒரு மனிதன் தன் மரணத்தைப் பற்றியும் தன் சமூக பொறுப்புகளைப் பற்றியும் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த சின்ன வாக்கியம் உணர்த்துகிறது. உண்மையிலே இது மிகப்பெரிய விஷயம். ஒவ்வொரு இரவும் தூங்கப் போவதற்கு முன், நாளை நாம் உயிருடன் இல்லாவிட்டால் நம்முடைய சொத்து எப்படி சமூகத்துக்கும் பிறருக்கும் பயன்பட வேண்டும் என்று ஒரு மனிதன் சிந்திப்பது சாதாரண விஷயம் அல்ல. கண்டிப்பாக இது மனிதர்களுக்கு வாழ்க்கையின் நிலையாமையை, அந்த மரணத்தை தொடர்ந்து முகத்தில் அறைந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. என் உழைப்பால் வந்த பணம் நான் இல்லாத ஒரு உலகத்தில் எந்த ஒரு சண்டைக்கும் காரணமாகிவிடக் கூடாது என்பதற்கான தெளிவுது. மிக சரியாக சொன்னீர்கள். சரி, இந்த வசியத்தை எப்படி எழுத வேண்டும், யாருக்கு சொத்து போய் சேர வேண்டும் என்பதில் ஆரம்பகால இஸ்லாமிய சட்டங்களில் ஒருவிதமான விதியும், பிறகு அதில் ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியும் நடந்திருப்பதாக நம்முடைய குறிப்புகள் சொல்கின்றன. ஆமாம், சட்டத்தின் பரிணாமம். ஒரு சட்டம் எப்படி பரிணாமம் அடைகிறது என்பதை புரிந்து கொள்ள எனக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. அதை பற்றி பேசுவோமா? இஸ்லாமிய சட்ட வரலாற்றில் இது மிகவும் ஆழமான ஒரு கட்டம். ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் என்றால் அல் குர்ஆனின் வசனங்கள், அதாவது 2.180 முதல் 182 வரையிலான வசனங்கள் அருளப்பட்ட காலகட்டத்தில் சட்டம் வேறு மாதிரியாக இருந்தது. வேறு மாதிரியாக என்றால், ஒருவருக்கு மரணம் நெருங்கும்போது அவர் தன் பெற்றோர்களுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் நியாயமான முறையில் வசியத் செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. ஓ, கட்டாயமாக்கப்பட்டிருந்ததா? ஆமாம், தன் நேரடி குடும்பத்தினருக்கு எவ்வளவு சொத்து போய் சேர வேண்டும் என்பதை மரணப்படுக்கையில் இருப்பவர்தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த மரண சாசனத்தை ஒருவர் மரணித்த பிறகு வேறு எவரேனும் திருத்தி எழுதினால் அதன் முழு பாவமும் அப்படி மாற்றுபவர்களையே சாரும் என்றும் கடுமையாக எச்சரிக்கப்பட்டது. ஒரு நிமிஷம், அப்படியானால் ஆரம்ப காலத்தில் பெற்றோர்களுக்கும் நேரடி உறவினர்களுக்கும் வசியத் செய்வது கட்டாயமாகவே இருந்திருக்கிறது. ஆனால் வசியத் செய்தவர் கொஞ்சம் கோபத்திலோ அல்லது ஒரு பிள்ளையின் மீதுள்ள அதீத பாசத்திலோ ஒருவருக்கு அதிகமாகவும் ஒருவருக்கு குறைவாகவும் எழுதிவிட்டால் என்ன செய்வது? இது நியாயமான சந்தேகம். மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள்தானே. மரணப்படுக்கையில் இருப்பவர் ஒரு பாரபட்சமான முடிவை எடுத்தால் அதை அப்படியே விட்டுவிட முடியுமா? அந்த சிக்கலையும் அதே குர்ஆன் வசனம் தீர்த்து வைத்தது. வசியத் செய்தவரிடம் ஏதேனும் பாரபட்சமோ அல்லது வெளிப்படையான அநீதியோ இருப்பது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களிடையே சமாதானம் செய்து அந்த வசியத்தை நியாயமான முறையில் திருத்தி சீர் செய்வதில் எந்த குற்றமும் இல்லை என்று ஒரு நெகிழ்வுத்தன்மையையும் அந்த சட்டம் வழங்கியது. ஓ, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. ஆமா, ஒருவேளை பந்தை தவறுதலாக ஒரு முடிவை எடுத்திருந்தாலும் அவருக்கு பின்னால் குடும்பம் அதை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பதுதான் அதன் அடிப்படை. இது நியாயமாகத்தான் படுகிறது. ஆனால் எனக்கு இப்போ ஒரு பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. நீங்கள் முதலில் வசியத் பற்றி விளக்கும்போது வாரிசுகளுக்கு இந்த வசியத்தை எழுத முடியாது, வாரிசு அல்லாதவர்களுக்கு மட்டும்தான் நின்றீர்கள். ஆமா, சொன்ன. இப்போது என்னவென்றால், ஆரம்ப காலத்தில் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் எழுதுவது கட்டாயமாக இருந்தது என்கிறீர்கள். இந்த முரண்பாடு எப்படி வந்தது? எப்போது இந்த சட்டம் மாறியது? இங்கேதான் அந்த மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறது. ஆரம்பத்தில் கட்டாயமாக இருந்தது உண்மைதான். ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு அல் குர்ஆனின் வேறு சில வசனங்கள், அதாவது 4.11, 4.12 மற்றும் 4.176 ஆகிய வசனங்கள் அருளப்பட்டன. சரி, அந்த வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வசனங்கள் ஒட்டுமொத்த வாரிசுரிமை கட்டமைப்பையே மாற்றிவிட்டன. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய பெற்றோருக்கு எவ்வளவு சதவீதம், ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு, பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு, கணவன் அல்லது மனைவிக்கு எவ்வளவு பங்கு என்று இறைவனே ஒரு நிலையான கணிதச் சூத்திரத்தை மிக துல்லியமாக வரையறுத்து விட்டான். ஓஹோ, அப்படியா? ஆமாம்,
இந்த வசனங்கள் இறங்கியவுடன் முன்னால் நாம் பேசிய அந்த வசியத் கட்டாயம் என்ற நடைமுறை முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் இதை மிக தெளிவாக விளக்குகிறார்கள். ஓ, அதாவது யாருக்கு எவ்வளவு பங்கு என்பதை இறைவனே முடிவு செய்து ஒரு நிலையான சட்டத்தை கொடுத்து விட்டான். அதனால் மனிதர்கள் இனி தங்கள் விருப்பப்படி வாரிசுகளுக்குள் சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அதனாலதான் நேரடி வாரிசுகளுக்கு வசியத் எழுதக்கூடாது என்ற சட்டம் வந்ததா? ஆமாம், அது மட்டுமல்ல, இதன் பின்னணியில் உள்ள மிகப்பெரிய சமூக நீதியை பாருங்கள். அபு உமாமத் அல் பாஹிலி அவர்கள் அறிவிக்கும் ஒரு வரலாற்றுப் பதிவு இதற்கு விடையாக இருக்கிறது. அது என்ன பதிவு? வாரிசுரிமை வசனங்கள் அள்ளப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு பங்கு உரித்தானோ அந்த அளவு அவர்களுக்கு வழங்கிவிட்டான். எனவே வாரிசுரிமை பங்கு பெற்றவர்களுக்கு இனி வசியத்து செய்ய ஆகாது. இதிலுள்ள தர்க்கம் மிக எளிமையானது. ஒருவருக்கு சட்டப்படியே ஒரு குறிப்பிட்ட பங்கு கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு ஆதரவாக மரண சாசனத்திலும் ஒரு பெரும் பங்கு எழுதி கொடுத்தால் அது மற்ற வாரிசுகளுக்கு செய்யப்படும் மிகப்பெரிய அநீதி அல்லவா? ஆமாம், இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் 1 மகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். சரி. சட்டப்படி மூவருக்கும் அவர்களுக்குரிய பங்குகள் மிக தெளிவாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த தந்தைக்கு இளைய மகன் மீது மட்டும் அளவு கடந்த பாசம் என்று வைத்துக்கொள்வோம். இது நிறைய குடும்பங்களில் நடப்பதுதான். ஆமாம், அவர் தன் வசியத்தின் மூலம் மொத்த சொத்தில் பாதியை அந்த இளைய மகனுக்கே எழுதி வைத்துவிட்டால் சட்டத்தால் உறுதி செய்யப்பட்ட அந்த சமன்பாடு சுக்குநூறாக உடைந்துவிடும் இல்லையா? அண்ணன் தம்பிகளுக்குள் மிகப்பெரிய பகை உருவாகிவிடும். துல்லியமாகச் சொன்னீர்கள். மனிதர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய இந்த சார்பு நிலையை, அதாவது அந்த பயாஸை வாரிசுகளுக்கு வசியத் செய்யக்கூடாது என்ற இந்த ஒற்றை விதி அடித்து நொறுக்குகிறது. நீங்கள் சொல்லும் இந்த சார்பு நிலைதான் பெரும்பாலான குடும்ப வழக்குகளுக்கு காரணம். அதை வேரிலேயே கிள்ளி எறிந்து விடுகிறது இந்த சட்டம். வாரிசுகளுக்கான பங்கை மனித விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இறைவன் உறுதி செய்துவிட்டதால் அவர்களுக்கு வசியத்து செய்வது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு விட்டது. ரொம்ப தெளிவான விளக்கம். ஆக உங்களிடம் எஞ்சியிருக்கும் சொத்தை வாரிசு அல்லாதவர்களுக்கோ ஏழைகளுக்கோ அல்லது ஒரு பொது காரியத்துக்கோ மட்டும்தான் நீங்கள் வசியத்து செய்ய முடியும். இது உண்மையாகவே ஒரு மாபெரும் நீதி கட்டமைப்பு. சரி, இப்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருகிறது. சொல்லுங்கள். நான் என் நேரடி வாரிசுகளுக்கு வசியத் செய்ய முடியாது என்பது தெளிவாகிவிட்டது. என் சொத்தை நான் வெளியாட்களுக்கோ ஒரு முதியோர் இல்லத்திற்கோ அல்லது ஒரு பெரிய அறக்கட்டளைக்கோ வசியத் செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். அந்த தர்ம காரியத்திற்கு என் சொத்து முழுவதையும் நான் எழுதி வைத்துவிட முடியுமா? என் பணம், அதை யாருக்கு தர வேண்டும் என்ற முழு சுதந்திரமும் எனக்கு இருக்க வேண்டும் அல்லவா? சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அங்கேதான் இஸ்லாம் இன்னொரு முக்கியமான மிக நுட்பமான கடிவாளத்தை போடுகிறது. அல் குரானின் 4.12வது வசனம் ஒரு மையக் கருத்தை முன்வைக்கிறது. அது என்ன கருத்து? மரண சாசனத்தின் மூலம் வாரிசுகள் எவருக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடாது. இதை சற்று ஆழமாகச் சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் சமூக பொறுப்போடு தர்ம காரியங்களுக்கு வசியத் செய்கிறேன் என்ற பெயரில் உங்கள் மொத்த சொத்தையும் வெளியில் எழுதி கொடுத்துவிட்டால் உங்கள் உண்மையான வாரிசுகளுக்கு போய் சேர வேண்டிய சொத்து இல்லாமல் போய்விடுமே. ஆமாம், அது உண்மைதான். அவர்களை நடுத்தெருவில் நிறுத்துவது எப்படி நியாயமாகும்? ஆனால் அது எப்படி சாத்தியம்? நான் ஒரு 10% சொத்தை வெளியில் எழுதி கொடுத்தால் கூட இயல்பாகவே என் வாரிசுகளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தின் அளவு குறையத்தானே செய்யும். இதில் எப்படி வாரிசுகளுக்கு நஷ்டம் ஏற்படாமல் சமன் செய்ய முடியும்? இதுக்கு ஏதாவது உச்சவரம்பு இருக்கிறதா? ஒரு சிறந்த கேள்வி இது. இந்த கேள்விக்கான பதிலை இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்விலிருந்து நாம் பெற முடியும். இது வெறும் தத்துவார்த்தமான விளக்கம் அல்ல, நடைமுறையில் நடந்த ஒரு உரையாடல். அப்படியா? என்ன நிகழ்வது? சது அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். மரணம் மிக நெருங்கிவிட்டது என்று அவர் நம்பும் அளவுக்கு கடுமையான நோய் அது. அவரை நலம் விசாரிப்பதற்காக நபிகளார் அவரது கூடாரத்திற்கு வருகிறார்கள். அப்போது மரணப்படுக்கையில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கும் சது அவர்கள் தன்னிடமுள்ள சொத்துக்களை பற்றி ஒரு பெரிய முடிவெடுக்க நினைக்கிறார். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் விளிம்பில் நிற்கும்போது அவனுடைய சிந்தனை முழுவதும் தான் செய்து செல்ல வேண்டிய நல்ல காரியங்களைப் பற்றியே இருக்கும். அவருக்கு நிறைய சொத்துகள் இருந்தனவா? ஆமாம், அவரே அதை நபிகளாரிடம் சொல்கிறார். அல்லாவின் தூதரே, எனக்கு ஏராளமான பொருட்செல்வம் உள்ளது. ஆனால் எனக்கு வாரிசாக ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருக்கிறாள். ஓ, ஒரே ஒரு மகளா? அவர் என்ன நினைக்கிறார் என்றால், தனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது. அதை பராமரிக்கவோ அனுபவிக்கவோ ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருக்கிறாள். அதனால் தன் சொத்தின் பெரும்பகுதியை இறைவனின் வழியில் தர்மம் செய்துவிடலாம் என்று கருதுகிறார். சரி, ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தானே தன் சொத்தை கொடுக்க முன் வருகிறார். அவர் எவ்வளவு கொடுக்க அனுமதிக்கிட்டார்?
அவர் நபிகளாரிடம் கேட்கிறார், எனது செல்வத்தில் 2/3 பங்கை தர்மமாக வழங்கிடட்டுமா என்று. கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள், 66% சொத்தை அவர் தர்மம் செய்ய முன்வருகிறார். அடேங்கப்பா, அவ்வளவு பெரிய தொகையா? ஆமாம். ஆனால் நபிகளார் சற்றும் தாமதிக்காமல் வேண்டாம் என்று மறுத்துவிடுகிறார்கள். ஓ, உடனே மறுத்து விட்டார்களா? ஆமாம், சாத் அவர்கள் விடவில்லை. அப்படியானால் எனது சொத்தில் பாதியை தானம் கொடுத்து விடவா என்று கேட்கிறார். அதற்கும் நபிகளார் வேண்டாம் என்கிறார்கள். மீண்டும் சாத் அவர்கள் எனது சொத்தில் 1/3 பங்கை தர்மம் செய்துவிடவா என்று கேட்கிறார். 1/3 பங்கு, அதாவது ஏறக்குறைய 33%. இதுவும் ஒரு பெரிய தொகைதான். இதற்கு நபிகளார் என்ன பதில் சொன்னார்கள்? இந்த 1/3 பங்கு விதியின் அடிப்படை இங்கேதான் தொடங்குகிறதா? மிகச் சரியாக பிடித்தீர்கள். ஜாதர் ரலியல்லாஹு அவர்கள் 1/3 பங்கு என்று கேட்டவுடன் நபிகளார் அதற்கும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 1/3 பங்கா? 1/3 பங்கு என்பதே அதிகம்தான் என்று கூறிவிட்டு இதற்கு பின்னால் இருக்கும் ஒரு ஆழமான வாழ்வியல் காரணத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மக்களிடம் கையேந்தி பிழைக்கும் ஏழைகளாக உமது சந்ததியினரை விட்டுச் செல்வதை விட எவர் தயவையும் எதிர்பார்க்காத பணக்காரர்களாக விட்டுச் செல்வது மிக நல்லது என்றார்கள். இதுதான் வசியத் சட்டத்தின் ஆகச்சிறந்த சமூக மற்றும் குடும்ப நீதி. ஆஹா, இது என்னை திகைக்க வைக்கிறது. இன்றைய நவீன உலகில் நாம் என்ன பார்க்கிறோம் என்பதை இதோடு பொருத்திப் பாருங்களே. ஆமாம், சொல்லுங்கள். பல பெரும் கோடீஸ்வரர்கள், உலக அளவில் பிரபலமான தொழிலதிபர்கள் தங்கள் சொத்து முழுவதையும் தொண்டு நிறுவனங்களுக்கு எழுதி வைத்துவிட்டு தங்கள் வாரிசுகளுக்கு ஒன்றுமே தராமலோ அல்லது மிக குறைந்த அளவை கொடுப்பதையோ ஒரு பெருமையான விஷயமாக கொண்டாடுகிறார்கள் இல்லையா? ஆமாம், அதை ஒரு ஹீரோயிசமாக சமூக வலைத்தளங்களில் நாம் பார்க்கிறோம். சரியாக சொன்னீர்கள். நான் என் உழைப்பில் சம்பாதித்தேன், என் பிள்ளைகள் அவர்கள் உழைப்பில் சம்பாதிக்கட்டும், என் செல்வத்தை நான் சமூகத்திற்கே கொடுத்து விட்டேன் என்று சொல்வதே இன்றொரு எக்ஸ்ட்ரீம் பிலாந்த்ரோபி என்ற பெயரில் பெரிய ட்ரெண்ட் ஆகிவிட்டது. ஆனால் இந்த இஸ்லாமிய சட்டம் அதற்கு நேர்மாறாக சிந்திக்கிறது. உண்மைதான். தான் ஈட்டிய செல்வத்தை சமூகத்திற்கு தானம் செய்வதை விட தன் சொந்த குடும்பம் நாளை யாரிடமும் கை ஏந்தாத நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே சிறந்த அறம் என்று சொல்கிறது. இது ரொம்பவும் யதார்த்தமான ஒரு பார்வை. கண்டிப்பாக. இன்றைய உலகம் அதிகப்படியான தர்மம் என்ற பெயரில் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது. ஆனால் அந்த பிம்பத்தின் பின்னால் குடும்பம் நிற்கதியாக நிற்பது குறித்து அது கவலைப்படுவதில்லை. தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனிதனின் ஆன்மீக உந்துதல் அவனது சொந்த குடும்பத்தின் வயிற்றில் அடித்து வந்துவிடக் கூடாது என்பதில் இஸ்லாமிய பார்வை மிகவும் தெளிவாக இருக்கிறது. மிக அருமையான விளக்கம். சமுதாயத்திற்கு தானம் செய்வது ஒரு மாபெரும் அறம்தான். அதனாலதான் வசியத் என்றொரு சட்டமே இருக்கிறது. ஆனால் அதற்காக தன் சொந்த பிள்ளைகளை வறுமையில் தள்ளிவிட்டு செய்வது அறமாகாது. அதனாலதான் வசியத்து செய்யும்போது அதிகபட்சமாக தனது மொத்த சொத்தில் 1/3 பங்கு மட்டுமே வசியத்து செய்ய வேண்டும் என்ற இறுக்கமான எல்லையை இஸ்லாம் நிர்ணயிக்கிறது. ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு யாராவது அப்படி 1/3 பங்குக்கு மேல் தர்ம காரியங்களுக்கு வசியத்து செய்திருந்தா என்னாகும்? அது சட்டப்படி செல்லாதென்றுதான் நம் ஆதாரங்கள் அடிச்சு சொல்கின்றனவா? ஆமா, அதை சட்டமே நிராகரித்துவிடும். 1/3 பங்கை விட அதிகமாக வசியத்து செய்து சொத்துரிமையுள்ள உண்மையான வாரிசுகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் அந்த வசனத்தின் நேரடி பொருள். அப்போ அந்த அதிகப்படியான சொத்து என்ன ஆகும்? அப்படி யாராவது செய்திருந்தால் அந்த 1/3 பங்குக்கு மேலான வசியத் செல்லுபடியாகாது. அது தானாகவே ரத்தாகி அந்த அதிகப்படியான சொத்து வாரிசுகளுக்கே சென்று சேரும். அதேபோல நாம் முன்பே பேசியது போல் வாரிசுரிமை பெறத்தக்கவர்களுக்கு வசியத் செய்திருந்தாலும் அதுவும் செல்லாது. ஆஹா, இந்த 1/3 பங்கு விதி என்பது வாரிசுகளின் உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு மிக வலிமையான கவசம். 100% உண்மை. இதை நாம் ஒட்டுமொத்தமாக பொருத்தி பார்த்தால் வசியத் சட்டம் என்பது வெறும் சொத்தை பிரித்துக் கொடுக்கும் ஒரு கணித சூத்திரம் அல்ல. அது ஒரு ஆழமான உளவியல் மற்றும் சமூக நீதி. ஆமாம். ஒரு பக்கம் மனிதன் தன் வாழ்நாளில் சம்பாதித்த பொருளை தான் மரணிக்கும் முன் சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கோ கல்வி நிலையங்களுக்கோ கொடுத்து செல்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி அவனை பேராசையிலிருந்து விடுவிக்கிறது. சரிதான். அதே சமயம் அவனுக்கு பின்னால் அவன் குடும்பம் யாரிடமும் கையேந்தாமல் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற உத்தரவாதத்தையும் அது தருகிறது. குடும்பத்தின் மீதான பொறுப்புக்கும் சமூகத்தின் மீதான அக்கறைக்கும் இடையில் எப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான சமநிலையை இந்த ஒற்றை விதி உருவாக்குகிறது? அது மட்டுமல்ல, இந்த விவாதத்தின் தொடக்கத்தில் நாம் பார்த்த அந்த 2 நாள் கெடுவும்
அவசர காலப்பையும் இப்போது எப்படி பொருந்தி போகிறது என்று பாருங்கள். ஆமா, உங்கள் குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பையும் நீங்கள் சமூகத்திற்கு செய்ய விரும்பும் தர்மத்தையும் நீங்கள் முழு ஆரோக்கியமான மனநிலையோடு இருக்கும்போதே சிந்தித்து தாமதிக்காமல் எழுதி வைத்து விடுங்கள் என்பது ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையுமே எவ்வளவோ ஒழுங்குபடுத்துகிறது. ரொம்ப ஆழமான கருத்திது. மரணத் தருவாயில் ஏற்படும் உணர்ச்சிப் போராட்டங்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களின் அழுத்தங்களையோ தவிர்த்துவிட்டு தெளிவான புத்தியோடு எடுக்கப்படும் முடிவாக அது அமைகிறது. இது பொருளை நிர்வகிக்கும் சட்டம் மட்டுமல்ல, மனித மனதின் ஏற்ற இறக்கங்களை நிர்வகிக்கும் சட்டமும் கூட. எந்த குழப்பமும் இல்லாத நியாயமான, அதே சமயம் கருணை நிறைந்த ஒரு சட்ட கட்டமைப்பிது. ஒரு 1/3 என்ற விகிதாச்சாரம் மனிதனின் ஈகோ, பேராசை, சார்புநிலை எல்லாவற்றையும் எவ்வளவு எளிதாக சரி செய்து விடுகிறது என்பது உண்மையிலே வியப்பாக இருக்கிறது. ஆமா, இதுதான் இந்த தேடலின் மிக முக்கியமான சாராம்சம். நேர்களே, இப்போது உங்களே நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் ஆரம்பத்தில் அந்த அவசரகால பை பற்றி பேசினோமே, உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் அந்த இறுதி கட்டத்திற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள், உங்களுக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே அவகாசம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் இதுவரை ஈட்டியுள்ள செல்வத்தை நீங்கள் இல்லாத ஒரு உலகத்தில் எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று நாளைக்கே நீங்கள் ஒரு முடிவு எடுத்த வேண்டுமென்றால் அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஆமாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கும் உங்கள் குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பிற்கும் நீங்கள் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அக்கறை கொள்ளும் பிரச்சனைகளுக்குமான அந்த 1/3 என்ற சமநிலையை நீங்கள் எப்படி உருவாக்குவீர்கள்? இதை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு சந்திப்போம்.